எழுதும்போது சொல்கிறாரு, ஹியர் வி see sometimes the messengers coming with the one cluster of grapes on the pole. அதாவது கானான் தேசத்தை போய் உழவு பார்த்துட்டு வந்தவர்கள், அது பாலும் தேனும் ஓடுற நலம் விசாலமான தேசம், அங்கே என்னென்ன பழங்கள்லாம் இருக்குது என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இவங்க யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. அதனால் போனவன் போய் உழவு பார்த்துட்டு வந்தவன் திராட்சை கொலைகள் எடுத்துகிட்டு வந்தான்லாம் பாருங்கள். அவ்வளோ பெரிய கொலைகள், 2 பேர் கொம்பு கட்டி தோளில் தொங்க விட்டுக்கிட்டு நடுவில் தொங்குது கொலை. அந்த அளவுக்கு பெரிய பெரிய கொலைகள், திராட்சை கொலைகள் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஜனங்க பார்த்து ஆச்சரியப்படுறான், பறித்து சாப்பிட்டு பார்க்குறான், அவ்வளோ ருசியாக இருக்குது. அதாவது போய் சேரப்போகிற அந்த கானான் தேசத்தினுடைய முன்ருசி அது. இவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை இந்த முன்ருசி மாதிரி தான். இந்த உழவு பார்க்குறவர்கள் போய் எடுத்துகிட்டு வந்தாங்களே பெரிய பெரிய திராட்சை கொலைகள், அந்த மாதிரி. ஆனால் தேர் வி ஷல் லிவ் இன் த வின்யார்ட், அங்கே நாம் அந்த திராட்சை தோட்டத்திலே போய் வாழ போகிறோன்றார். இந்த ஒரு கொலையை தூக்கிட்டு வந்ததை வேடிக்கை பார்த்து எல்லோரும் பறித்து சாப்பிட்றாங்க, எவ்வளோ நல்லா இருக்கேன்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அங்கேயே தான் வாழ போகிறோம் அப்படின்றார். அதாவது இன்றைக்கி இருக்கிற செழிப்பும் ஆசீர்வாதமும் ஒன்றுமே கிடையாது. அங்கே இருக்கிற செழிப்பும் ஆசீர்வாதமும் அது வேறு லெவல் அப்படிங்கிறார். ஹியர் வி ட்ரிங்க் ஃப்ரம் த ரிவர் ஆஸ் இட் ஃப்ளோஸ்ன்றாரு. தேர் வி ஷல் பி அட் த ஃபவுண்டன் ஹெட், இங்கே ஓடுற நதியிலிருந்து அப்படியே குடிக்கிறோம் தண்ணியை எடுத்து. அங்கே அந்த ஊற்றண்டையே, நதியை உண்டாக்குகிற அந்த ஊற்றண்டையிலே நாம் இருப்போம்ன்றார். ஹியர் we are at the vestibule of the king's house, there we shall be in the throne room, and each chamber as we pass through it will be richer and fairer than the one preceding. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. இங்கே ராஜாவுடைய வீட்டு வாசலில் இருக்கிறோம், முன்புறத்தில் இருக்கிறோம், நுழைவறையில் இருக்கிறோம். வெஸ்டிபியூல்னா என்ட்ரன்ஸில் இருக்கிறோம், லாபியில் இருக்கிறோம் ராஜாவுடைய வீட்டில். ஆனால் அங்கே அவருடைய சிங்காசன தண்டையிலேயே இருப்போம். ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் செல்வோம். ஒவ்வொரு அறைக்குள்ளே செல்லும்போது அற்புதமான அதிசயமான காரியங்கள் அங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. போன அறையில் பார்த்ததை விட இந்த அறை இன்னும் பிரமாதமாக இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு அறையாக போயிட்டுருப்போம் அப்படின்றார். இன்னும் நிறைய சொல்கிறார் பாருங்க, அற்புதமாக சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு, ஆமாம் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில், ஆனால் இனி வரப்போகிற உலகத்தில் வர ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறார்.